என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஏமா என்ன டிஃபன் என்ன இன்னைக்கு? என்னங்க தோசையும் தக்காளி சட்னி ரெடியா இருக்கு, நீங்க வந்து சாப்பிடலாம். சூப்பர். தோசை தக்காளி சட்னிமா இன்னைக்கு பல்லு விளக்கிட்டீங்களா? இந்த விளக்கிட்டேன். வாங்க வாங்க, ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்க. என்னது? தோசையும் தக்காளி சட்னி தான், வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி போடு போடு. வாங்க ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. நைட்டுக்காவது கொஞ்சம் தேஃபா சாப்பிட்டா சரியா வரும். ஏமா என்னங்க நைட்டு டிஃபனுக்கு என்ன? நைட்டு தோசை மாவு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. சட்னி இன்னும் மச்சிராம இருக்கு. இருக்குங்க. இவருக்கு தக்காளி சட்னி வேணாமா? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. என்னது தக்காளி சட்னி ஒரு வாரத்து வச்சு தின்னுட்டு என்னது? வச்சு சாப்பிடுங்க. தோசை ஓரமா விட்டு சட்னி எடுத்துனோம். அப்பா சட்னி தீத்துட்டேன். ஏமா சட்னி தீத்துட்டேன். சட்னி காலியா? காலி. வேணுமா உங்களுக்கு சட்னி? வேணுமா? இல்ல வேணாம் வேணாம். நாளைக்காவது வேற சட்னி வை. என்னங்க நீங்க இந்த மாதிரி காலி பண்ணிடுவீங்க தெரிஞ்சதா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில தோசையும் சட்னி. எதுக்கு எதுக்கு அதே சட்னி வைக்கிற? வேற சட்னி வந்து வை. எங்க அத இவ்வளவு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் நானு. ஏமா இருக்கற ரெண்டு பேரும் எதுக்கு அந்த சட்டை போடு? எதுக்கு இவ்வளவு பெருசு டப்பால போட்டு டப்பா செட்ல போட்டு குடும்பத்துக்கு பிக்னிக்கா போறணுமா? அப்படி இல்லங்க. ஒரு தக்காளி போட்டு அரைச்சா மிக்ஸி எப்படி கொள்ளலாம்? அதான் 4-5 போட்டு கொல்ற மாதிரி ஓஹோ. போட்டு அரைச்சேன். நீ போட்டு போட்டு என்னைய கொண்டு இருக்க. தக்காளி சட்னியா தின்னியா நாக்கு பூரா தக்காளி சட்னியா தக்காளி சட்னி வேணாமா? வேற சட்னியா நாளா சாப்பிடுவோம்ப்பா. தக்காளி சட்னி கொடுத்தாலே நாளா சாப்பிடுவோம். வெறுக்கவே மாட்டேன். ஆமா. வெறும் தக்காளி சட்னி எனக்கு அவ்வளோ டப்புல இருந்தது. காலையில தோசை, நைட்ல தோசை, லெஃப்ட்ல தோசை, ரைட்ல தோசை. ஓ, வெறும் தோசையா போடுறதா? தோசை. ஸ்கூல் படிக்கும்போது இப்படிதான் சாப்பிட்டேன். தோசை, வாரம் ஃபுல்லா தோசை, தோசை, தோசை தோசை தான். எதுக்கு நடு ரோட்ல நின்னு கத்திக்கிறீங்க? தோசை தோசைன்னு சாப்பிட்டு மனசே வலிக்குதுங்க. தோசையை வெறுக்கிற மாதிரி ஆகுதுங்க. இது ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து கத்திக்கிறீங்க நீ. அவன் நாட்டுல எவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிறீங்க. அது இல்லைங்க. இன்னைக்கு வேற திருப்பி மாவாட்டிட்டு இருக்காங்க. நல்லதானே? மாவாட்டினதுக்குலாம் எவனா அழுவானா? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. ஆனா உங்களுக்கு தெரியும்டா. ஆளை மண்டையை பாருங்க. நான்லாம் பேச்சுலரா இருந்து சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். வீட்டு சாப்பாடு கிடைக்குது ஃபீல் பண்றேன். கல்யாணம் ஆட்ட முடியும். இவரே கல்யாணம் ஆனா கூட ஃப்ரிட்ஜ் சின்னதா வாங்கி கொடு. ஏன்? பெருசா வாங்குங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்பாங்க. வாங்கி கொடுத்துறாங்க. போயா மெண்டல். அங்கறப்பே பெருசா வாங்கிரணும். அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சு போச்சு. ரிங், ரிங். ஹலோ. ஏங்க, வரும்போது தக்காளி சட்னிக்கு தக்காளி பட்டலாவும் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ புரியா காப்பாத்துக்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸிமம் காலையிலயும் தோசை, மதியானம் தோசை, நைட்டும் தோசை இப்படிதான் தின்னுட்டு இருந்தேன் பல மாசமா. என்னடா என்னடா சமைக்கணும் சொல்றா. நீ சொன்னா தானடா சமைக்க முடியும். என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன குழம்பு வைப்போன்னு சொல்லு. மதியம் சாம்பார் வச்சிருங்க. சாம்பாரா? சாம்பார். முந்தா நேத்து பருப்பு குழம்பு வச்சோம். இன்னைக்கு சாம்பார்னா ஒரே மாதிரி இருக்குலடா. புளிக்குழம்பு வச்சிருவோம். நேத்து தான் பருப்பு உருண்டை குழம்பு வச்சோம். அது புளி குழம்பு. நேத்து உருண்டை குழம்பு, இன்னைக்கு புளி குழம்பா? என்னடா டேய், எங்க வருவீங்க தெரியுது. ஏதோ உங்களுக்கு பிடிச்சத என்ன நீ செய்யுங்க. சொல்லு. நீங்க செய்யுங்க. நானாடா சாப்பிட போறேன். டேய் சின்னவனே இங்க வாடா. சின்னவனே பெரியவன்ட்ட கேட்டேன், அன்னிக்கிட்ட கேட்டேன், அதுவும் என்னன்னு சொல்ல மாட்டேன். என்னடா குழம்பு வைக்கலாம்? நெத்திலி கருவாடு ஏதாவது. நெத்திலி கருவாடா? கருவாட்டு குழம்பா? ஆமா. முந்தா நேத்து தானடா புளி குழம்பு வச்சேன். புளி குழம்பு கருவாட்டு குழம்பு என்னடா தினமும் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு போட்டு சரி போடா. என்னடா உன் சின்ன பிள்ளை கிட்டே தப்பா போச்சு போடா. அடே வாடா. என்னடா என்ன குழம்புடா வைக்க? என்ன நீ யாரும் பாக்குற காலையில இருந்து சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. என்ன குழம்பு வைக்க, என்ன குழம்பு வைக்க? நீங்க என்னடா நீங்க ஒன்னும் சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன வாங்கிட்டு வர்றது? நீங்க நினைச்சதா சொல்லல. அதானே போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டாங்க. நாட்டுக்கோழி சென்னையில எங்கடா விக்கிறான்? பூரா பண்ண கோழியை போட்டு ஆமா. போந்தா கோழிடா எல்லாம். அது நாட்டுக்கோழி நினைக்கிறியா? போந்தா கோழி. அப்படியா? ஆமா. இது காடை வாங்கிட்டாங்க. காடையா? காடை சிக்கன் 1 கிலோ. எதுக்கு காடை சிக்கன்? அப்ப குழம்பு எப்படிடா? என்னத்தரா சாப்பிடுவா? ரசத்தை ஊத்தி சாப்பிட போறியா? சரி சரி சாப்பிட்டுக்கிறீங்கன்னா சொல்லுப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டுக்கிறேன். ரசம் சாப்பிட்டுக்கிறேன். 1/2 கிலோ குழம்பு வைப்போம், 1/2 கிலோ வந்து வறுப்பு 65 போடும். சொல்றேன் நான் வாங்கிட்டு வரேன். இப்ப வெங்காயம் தக்காளி எதுக்கு நறுக்கணும்? எல்லாத்துக்கும் நறுக்கு. குழம்புக்கு நறுக்கிடு, ரசத்துக்கு நறுக்கு, அவ்வளவுதான். ரசத்துக்கு நறுக்கணும். ஆமா. டேய் இப்ப என்னடா வாங்கிட்டு வந்துறவனா? சரி வாங்கிட்டாங்க போங்க. அப்புறம் என்ன கிளம்பிட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்ப வாங்கிட்டு வந்துறவா? வாங்கிட்டு வந்துருங்க. எலும்பு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். எலும்பா? ஆமாடா, எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, இருமிட்டு ஐயா, இருக்காங்க. சூப்பர். சூப் வச்சு குடிங்க. சரி வாங்கிட்டாங்க. நான் சாப்பிடுறது இல்ல, நீங்க தான் சாப்பிட போறீங்க. நானா வந்து திங்கறக்கா பண்ணி. சரி. மட்டன் வாங்கிட்டு வரவா? மட்டன் இருக்கு. மட்டன் வாங்கிட்டு வரேன் கொஞ்சம். மட்டனா? சுக்கா மாதிரி வைக்கிறா. எல்லாத்துக்குமா? ஆனா முடியாது, செய்ய முடியாது. இருக்கு. இப்ப யாரு சாப்பிடுறது எல்லாத்தையும்? நீங்க தான் சாப்பிடணும்.
போர் அடிக்குது போல் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இதை சாப்பிடுமா யோசிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு. ஒரு சாப்பிடலாம் வேற, அதுக்கும் சண்டை வருமே. கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. என்னங்க லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு ஆகாது. என்ன? சாப்பாடு ஆர்டர் போடுறீங்களா? ஆர்டர் போட்டோம்னா தான் இது அப்பிக்க முடியும். எங்க காசு என்னங்க மரத்துலயே அங்க காக்கிது? இல்லம்மா, எங்க மணி என்ன இப்போ 1 மணிக்குள்ள உங்களுக்கு பசிச்சிருச்சா? நான் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். 10 நிமிஷத்துல என்னமா பண்ண முடியும்? 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு வேணா முளை வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், ரசம் வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், 2 அடுப்புலயே வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துல இறக்கிடுவேங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சாப்பிட போறீங்க அத்தை? அது தெரியுமே. அப்பாடா வாங்கி கொடுக்குறாங்க ஜாலி. ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவ நீ? இல்ல ஆர்டர் பண்ண பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. மணி என்ன ஆகுது? மணி என்ன 1 மணி தான் ஆகுது. என்ன அதுக்குள்ளேயே உனக்கு பசிச்சிருச்சு? இங்க ஓட்ட வச்சோம்னா அந்த 5 நிமிஷத்துல குழம்பு வச்சு சமைச்சிடுவோம். வெளிய அலைஞ்சிட்டு வந்து சமைக்கிறது உங்களுக்கு தான் கஷ்டம். அதான் நாங்க சொல்றேன். பாத்துக்கோ, நீ கவலைப்பட வேணாம். இந்த சமைச்சிரும் 5 நிமிஷம். சரி 5 நிமிஷம். சரி நான் 5 நிமிஷம். 5 நிமிஷம் பசிக்குது. 5 நிமிஷம்டா. முடிய போதா? முடிய போதுங்க, ரெடி ஆயிருச்சு போங்க. 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. வயிறு வேற கிள்ளு கிள்ளு. மணி 2:30 ஆக போகுது. வாய் வா. இல்ல பசிக்குது. ஒரு 5 ஐயோ. நிமிஷம். 5 நிமிஷம் பொறுக்க மாட்டேன். உங்க பரம்பரையா அப்படிதான், உங்க தாத்தனை அப்படிதான். 5 நிமிஷம்டா. போங்க சமையல் கட்டு பக்கத்துல சுத்தாம. மணி 2:30 ஆகுதுமா. மணி 3 ஆகுது. ஐயோ 5 நிமிஷம். 5 நிமிஷம். என்னங்க, ரொம்ப பசிக்குதுன்னா 5 நிமிஷத்துல வேற ஏதாவது ஒண்ணு சின்னதா பண்ணி தரவா? இன்னும் 5 நிமிஷத்துலயா? மணி 3 ஆகுது. சரி சரி சரி. பொறுக்க மாட்டேன். 5 மினிட்ஸ்டா. இருக்குன்னு வருது. மயக்கமா வருது. போ அந்த ஐயோ 1 மணில இருந்து நோண்டையாவது நோண்டுவான். 5 நிமிஷம் இருக்கா, இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க மறக்கவே மாட்டீங்க. 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் 5 நிமிஷத்துல இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? 5 நிமிஷத்துலங்க ஒரு சிக்கன் பிரியாணிங்க. ஆஹா. சிக்கன் பிரியாணி எப்படி ஆமாமா. உட்கார்ந்திருக்காங்க 2-3 மணி நேரமா சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்க தெரியலையே. எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடியது ஃபுட் கிரேவிங், சுகர் கிரேவிங் வர்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. அந்த மாதிரி நேரத்துல நான் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. அதுக்கு கோதுமையை ஒரு 6 நாள் நல்லா ஊற போடணுங்க. 6 நாள் ஊற பால் போடணும். எடுத்து அதுல அல்வா கிண்டி சாப்பிட்டீங்கன்னா திருநெல்வேலி அல்வா ரெடி. என்ன லூசா இருப்பாங்களா? ஒரு வாரமா ஊற வைக்கணுங்கிறான். 5 நிமிஷம் செய்யலாங்க. சோறுனே வந்து ரீல்ஸ்ல கூட பசி தாங்க முடியல கிளப்பாங்க. இதுக்கு ஆர்டராவது போட்டிருக்கலாம். செஞ்சாச்சு இந்த இந்தாப்பா, சாப்பிடு. வந்துச்சா? 5 மணிக்கு 5 ஆகுது. இது தயிர் சாதம், தயிரா? இது பொரியல், பொரியலா? இது தயிர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க. தயிர் சாதமா? இப்பதான் 5 டிஷ்ஷா? என்னது டிஷ்? தயிர் சாதம் பொரியல். புரியல எனக்கு. தயிர் சாதம் டிஷ்ஷா? நீங்க சாப்பிடுறேன்னா அடப்பா. பாருங்க. நான் அவசர அவசரமா ரெடி பண்ணி பண்ணது. அவசரமா? இருக்காதீங்க. என்ன 1 மணில இருந்து சமைக்கிறேன் 5 நிமிஷம் சொல்லிட்டு என்ன 5 நிமிஷமா? இது 5 நிமிஷம் தேவையா உனக்கு? பசிக்குது சாப்பிட்டு பேசிக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ பாவம் போ. அடப்பா. முட்டை வேணுமா? அது ஒரு 5 5 நிமிஷம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? ஒரே இருமலா இருக்கு. சரி என்ன பண்ணணும்? லைட்டா ரசம் மட்டும் வச்சிருங்க. ரசம் மட்டும் வச்சிரவா? சாப்பாடு ரசம் மட்டும் வச்சிருங்க. சரி நான் ரசம் வச்சிரேன். இல்ல வேணாம். அது மட்டும் நீங்களே பண்ணி தரீங்களா? யூடியூப் பாத்துலாம் வச்சறேன். நீ போ பாத்துறேன். நான் பாத்துறேன். நீ போ. பாத்திரம் மட்டும் நீ விளக்கி. சரி போ. சுட்டே இருக்காரு. வச்சிட்டமா? ஆமா. ஐயோ அட நாஸ்மா போட எடுவிட்ட பிள்ளை என்னைய பண்ணி வச்சிருக்க? ரசம் வச்சிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தலையில திருப்பி போட்டு வச்சிருக்க கிச்சனையே? ஐயோ எல்லா டப்பா. ஆமா, எந்த பொருள் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இல்ல செஃப் அப்படிதான் போட்டான். ரசத்துல எவன் வெந்தயம் போட்டான்? செஃப் ஒருத்தர் இப்படி எந்த செஃப் ஒருத்தன் இந்த சேனல்ல எல்லாம் பண்ணிருப்பானே. ஆமா ஆமா. என்னைக்காவது விளங்கிருக்கா? அவன் சேனல்ல சொன்ன மாதிரி சமைச்சு என்னைக்காவது விளங்கிருக்கா? அவனை பார்த்து எதுக்கு வீடியோ பண்ணீங்க? சரி யாரு? யாரையா? மெட்ராஸ் சமையலக்கா அந்த கா பார்த்து பண்ணி. ஓ. அவங்கள பார்த்து பண்ணிருக்கலாம்ல, வேற யாரையோ பண்ணாம. டீ எல்லாம் போட்டு யாரோ குடிச்சிருக்காங்க. நான் கலைப்பு தெரியாம இருக்கேன். ஒரு ரசம் வைக்கிறேன் களைப்பாயிடுச்சு. டீ வேற போட்டு குடிச்சிருக்காங்க. யார சட்டியை கழுவுவா? சரி டீயை போட்டுட்டு அந்த மண்டி அப்படியே உள்ளே போட்டு வச்சிருக்காங்க. குப்பை தொட்டியில போட்டுருக்கலாம்ல. டீ அப்படியே எடுத்து இதுக்கு ரசம் வைக்காம போட்டுருக்கலாம்ல. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு என் புத்திய செருப்பால இல்ல நான் ஹெல்ப் இரிட்டேட் பண்ணாதீங்க. ஹெல்ப் தான். ரசத்தை வச்சு கொன்றுவேன். வேற ஏதாவது என்ன ஹெல்ப்? போடா. போடா. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. ஒரு ரசம் வைக்க சொன்னதுக்கு சரி ரசமாச்சு நல்லா இருக்கா? அருவாமனை இருந்தா எனக்கு அறுக்கவே நல்லா வரும். ஆமா அருவாமனை எடுத்துருச்சு அம்மா காலையில. அவையிலா நான்வெஜ் அன்னைக்கு. அம்மா நல்லா இருக்கு. தினமும் தான் விடியுது. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா மட்டும் அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. ஆமா ஆமா. செய்யுங்க. எதுக்கு இப்ப காய்கறி நறுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா என்ன சாப்பிட வேணாமா உனக்கு மாதிரி? சாம்பாரா? சரி போச்சு.
இறக்கிறீங்களா? அத பண்ணிடுறேன். அந்த அது பண்ணிரு. சரி. அதான் நினைக்கிறேன். கொதிக்க விடு. அத பண்ணு. இதுல எடுத்து போடு. வாங்க. என்னடா புஷ்பா படம் போட்டேன். புஷ்பா படமா? பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்து முடிச்சிட்டியா? பார்த்து முடிச்சேன்னு சமையல் முடியல. என்ன புஷ்பாவோட பார்த்துட்டாரா? என்ன 8 கையா இருக்கு எங்களுக்கு? சரி சரி. போடா. திருப்பி புஷ்பா 2 போட்டு அது ஒரு பாதி படம். ஏன்டா பறக்கா வெட்டி மாதிரி? இல்லம்மா சமைச்சுக்குறோம்டா இருடா. 1 மணி 1:30 மணி. சமைக்க வேணாமா? சாம்பார் வேணாம என்ன கறி அப்படி ரசமா? திம்பியா நீ? என்னத்த கறியை டைனோசர் கறியை போட்டு வேக வைக்கிறீங்க? போகாம போறது போட்டு வேக வைக்கிறீங்க. அது தின்னுண்டா. இல்ல இல்ல அவன் கோச்ச கறி வந்து போட்டுட்டு அழகா 2 மணில சமைச்சு கையில கொடுத்துட்டு போயிடுறான். ஆமா. என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்டா சமைச்சு முடிக்க வேணாமா? என்னம்மா சமைக்கிறது? காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில இருந்து சமைக்கிறீங்க, சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க, கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. மணி 2 ஆகுது. எப்ப சாப்பாடு? போடா அந்த எடுத்து வரடா போடா. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இவங்க என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னத்த சமைக்கிறீங்க அப்படி நீங்க எடுத்து போடா கொஞ்சம் டைம் கொடுத்தாதான்டா. சண்டே ஆனா எதுக்கு இப்படி போட்டு கிண்டறது? என்ன எவ்வளவு நேரம் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? என்ன கிண்டிக்கிட்டே இருக்காங்க. கிண்டுங்கடா நல்லா கிண்டுங்க. அம்மா இப்ப சமைச்சுக்கலாம் இல்லையா? என்னம்மா மாத்தி மாத்தி கிண்டிக்கிட்டு போய் வெளிய சாப்பிட்டுக்க நீ. உனக்கு வீட்ல வெளியில சாப்பிட்டுக்க. என்ன போல நீ? செஞ்சு முடிச்சிட்டீங்க ஒரு 5 செஞ்சாச்சு போ உட்கார். நிமிஷம் போ ஆள உட்காரு, வா. விக்கு வந்துருச்சு. என்னமா எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்ல. சரி. நீங்க என்ன பண்ணீங்க? இத மட்டும் கட் பண்ணி வச்சிருங்க. கக்காளி கட் பண்ணா கட் பண்ணி வச்சிருங்க. நீட்டமா கட் பண்ணவா? சின்னதா கட் பண்ணு. கட் பண்ணுங்க. நீட்டமா குழம்புக்கு போடுற மாதிரி. மெலிசா கட் பண்ணவா இல்ல மொத்தமா கட் பண்ணவா? மொத்தமாவும் இருக்க கூடாது, பெருசாவும் இருக்க கூடாது. சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி வருதுல அத ரெண்டா கட் பண்ணுங்க. அப்படிதான். சரி இப்போ நான் பாத்துறேன். நீட்டா கட் பண்ணி அத ரெண்டா கட் பண்ணிடுங்க. நான் பாத்துறேன். போ. தேங்காய் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருங்க. ஓகே. பொடியா நறுக்கிட்டேன் நான். வா. இப்படி நறுக்கிட்டு நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். என்னங்க இது சட்னி அரைச்சு வச்சிருக்கீங்க? சட்னி இல்ல, தக்காளி கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைனா சாப் பண்ணீங்களா? உங்கள்ட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நீட்டமா கட் பண்ணி அத ரெண்டா கட் பண்ணுங்க. இப்படி போட்டா குழம்புல அது நல்லா இருக்குமா? என்னது இது? ஏன் நல்லா இருக்காது? இல்ல அது வேணாமா? என்னன்னு பாருங்க. என்ன இது மறைச்சு வச்சிருக்காரு? என்னங்க அது? தக்காளி வெட்டும்போது சாறு கீழே போய் படிச்சு அதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க. அதான் இருந்தது பக்கத்துல. அது லேப்டாப் துடைக்கிற துணி. அப்படியா? மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கி வச்சா அத போய் தக்காளி துடைச்சு வச்சிருக்கீங்க. நீ இன்ஜினியரிங் படிச்சியா? இல்ல கட் அடிச்சிட்டு வெளியில உட்கார்ந்துட்டு உங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு அப்புறமா வரேன். சொல்லு. போயிட்டு அப்புறம் ஒரு மாதிரி சேட்டை செஞ்சுக்க தெரிஞ்சியா? நீ டிகிரி சர்டிபிகேட் எடு. நான் செக் பண்ணி இங்க வா. சிக்கனா? ஆனியன் சிக்கனா? ஆனியன் சிக்கனா? பாக்கோ பண்றது பண்ணலையா நீங்க? இல்ல இந்த தடவை கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை என்ன ஏமா? என்னமா நீ சொல்றது இல்லையா அது? ஆனியன் சிக்கன். நான் சிக்கன் நான் சாப்பிடலாம் ஆசையா வந்தேன். சரி. எடுக்குறீங்க இன்னைக்கு அப்ப நான் ஆசையா வந்தேன். இல்லடா. உப்பு கறி மாதிரி பண்ணுவீங்க, பண்ண வேண்டியதானே உப்பு கறி தான் நான் சொன்னேன்டா. ஓ. நம்ம வீட்ல அப்படி தான் பண்ணுவோம். சொன்னேன் இல்லமா ஏமா. ஒரு தடவை எதுக்கு ட்ரை பண்ற? எனக்கு நான் சாப்பிட்டே இல்ல. அவங்க வீட்ல அந்த நீ மாதிரி யாரு சொல்லிருக்கலாம்? நீ என்னமா வந்து பேசிட்டு இருக்க? அவர் பிடிச்சது பண்ணல. இல்லம்மா. சர்ரா காண்டாதான் இருக்கும். நம்ம ஒண்ணு நினைக்கும் போது ஒண்ணு வராது. வச்சிருச்சு புள்ள. சோத்துல வந்து இப்படி போட்டு இது பண்ணி கொடுமைப்படுத்துறீங்களே. 2 பேர் 2 பேருக்கு நல்லா சமைக்க வேண்டியதானே? இத எப்படி ஏன் என்ன சாப்பிட்டா என்னதான்? ஆனா அவர் ஒரு நினைப்பு வச்சிருப்பாருலையா? அது சாப்பாட்டுக்குலாம் இவ்வளவு கோவப்படக்கூடாது. குழம்பு மட்டும் வச்சு சாப்பிடுறா. உனக்கு நான் 65 நான் நைட்டுக்கு வருது. ஓ 65 ஆளா அவரு? சாப்பிட ஆசையா வந்து சாப்பாட வந்து தப்புதாங்க மன்னிச்சு. ஏமா நான் சொன்னேன்டா அந்த பிள்ளைகிட்ட. நான் சொன்னேன். அதுக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கு. அதான் உனக்கு பிடிச்சத செஞ்சு நான் சாப்பிட கூடாது. ரைட் போச்சு. எடுத்து வைமா நீ. சண்டை போட்டு பிச்சா. குழம்பு கறி வச்சு சாப்பிடு. 2 பீஸ் வைக்கவா? ஆனியன் சிக்கன் நல்லா இருக்கும்டா சாப்பிடுறா. இன்னும் 2 வையா? நான் சொன்னேன் அந்த பிள்ளை நல்லாத்தையும் சமைக்குதுங்க. அப்புறம் நீ நல்லா அங்க பாரு போடு. என்ன கும்ஃபுலாம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன அதுக்கு நான் ஆம்பளை பையன் வந்து கராத்தே கிட் மாதிரி போட்டு அடிக்கிறா. நல்ல மாமா மாதிரி என்ன பேசினாரு? ஏன்டா வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம நீ கடைசி எல்லாமே முடிச்சிட்டேன். சரி. கொஞ்சம் போயிட்டு வந்து ட்ரெஸ் மட்டும் துவைச்சறேன். லேசா மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு பெப்பர் இத மட்டும் போட்டுட்டு கிளறிட்டு இறக்கிருங்க. புரியுதா? ஓகே ஓகே. இந்தியா கோயிக்குமா இறங்க. அவ்வளவுதான். சரி சரி. ஈஸி. ரைட். ஆஹா இங்க பெருங்காயம். டடங் 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 டடங். எங்க இருக்குன்னு தெரியலையா? ஏமா பெருங்காயம் டப்பா எங்க? ஏங்க பெருங்காய டப்பா வந்து அந்த மிளகு டப்பா கீழ இருக்கு பாருங்க. மிளகு டப்பா அங்க. பெருங்காய டப்பாக்கு மேல இருக்கு பாருங்க. பெருங்காயம் டப்பா எங்க இருக்கு? மஞ்சள் பொடிக்கு ரைட் சைடுல இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? அலமாரி இருக்கா? எங்க இருக்கு? இல்லையே. ஐயோ அலமாரிங்க. அலமாரியை தான் பாக்குறேன் இல்லையே. அலமாரி மேல பாரியா.
இல்லம்மா அலமாரிக்கு மேல எது மேல செவுருதாமா இருக்கு. எங்க இருக்கு? ஆமா. இங்க என்னது இது? இது அலமாரி இல்லையா அது? அலமாரி தான். எத்தனை வருஷமா அந்த வீட்ல குடியிருக்க? சரி இது என்ன டப்பா? சாக்லேட். ஆமா சாக்லேட்ட ஒளிச்சு வச்சு நான் எடியாத முதல்ல இங்க ஓ பாரு. வேற டப்பா போட்டு அந்த வச்சிருக்கேன். காலத்துல சாக்லேட்ட பாக்கல சாக்லேட் இருந்திருக்கு. சரி ஆமா. பாப்போம். என்னது இது? ஏன் வேற என்ன இல்லன்னு சொன்னா? மஞ்சத்தூள். இது என்னது? இது பெருங்காயம். இப்ப எப்படி கால் முளைச்சு வந்துச்சா இல்ல பறந்து வந்துச்சா ஹாரி பாட்டர்ல? இல்ல பாத்த காணாம அத. ஓ கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா அது? தேடணும். தேடுனாதான் கிடைக்கும். ம், பொறுமை கேட்டுக்க. கிடையாது. உனக்கு இங்க போயிரு. தேடணும். போயிரு. பார்த்தாலே கடுப்பா இருக்கு. எப்படி உனக்கு எவன் பொண்ணு உனக்கு வந்து பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் எல்லாம் கேட்க கூடாது. உன்னை பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி இந்த புரோக்கர் ஒருத்தன் போட்டோ வாங்கி போயிருப்பான் பாத்தியா? அவனை ரெண்டா வாட்டர் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துறணும். ரெண்டா வாட்டர் காம்பேட் மாதிரியா? உனக்குலாம் பொண்ணு கொடுத்ததே போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரே போயிரு. இரிட்டேட் பண்ணாத. போச்சுக்காத நான் ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன் நானு. என்னத்த ஹெல்ப் பண்றடி? இது போட்டு ஒரு 3 பொடியா போட்டு கெளியறி இறக்கி வைன்னு சொன்னதுக்கு இவ்வளவு நேரம் தான் சுண்டி போச்சு. நாசமா போச்சு. நீ போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோ. சாப்பாடு சொல்லவே இல்ல. நல்லா நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க நீங்க பாட்டுக்கு. நல்லா நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இருந்துச்சுன்னு ஏன் மூஞ்சி சொல்ல மாட்டாங்க. நல்லா இருந்தது. என்ன நல்லா இருந்தது? ஏதோ இல்ல ஏதோ ஒரு இக்கு வைக்கிறீங்க. இல்ல ஓகே தான்மா. எதா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. இங்க வாங்க. ஏங்க இங்க வாங்க. இங்க வாங்க சொல்லுங்க. என்ன? ஏங்க சொல்லுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா நான் கரெக்ட் பண்ணி மாத்துறேன். நல்லா இருந்தது. இல்ல ஏதோ சொல்லுங்க பரவாயில்ல. இது வரைக்கும் வந்துருச்சு சுப்பீருங்க. நல்லா இருக்குமா? நல்லா இல்லையே நல்லா இருக்கு. நல்லா சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படினீங்கன்னா அப்ப நல்லா இல்ல ஏதோ நல்லா பிரச்சனை. இருந்துச்சு. லைட்டா கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது. انا எது மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுது? தெரியல. இங்க வாங்க. என்ன மிஸ் ஆகுது? இங்க வாங்க ஒரு நிமிஷம். எது மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க. ஏமா உடுமா சாப்பிட்டாச்சு இல்ல செஞ்சு என்ன மிஸ் ஆகுதுன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து 100% இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப 100% இல்லனா எத்தனை % இருந்துச்சு? தெரியாம ஆயிட்டோம். சொல்லுங்க எத்தனை % இருந்துச்சு? 70% இருந்தது. 70% பொருள் நீங்க வாங்கி கொடுத்த பொருளுக்கு 70% தான் இருக்கு. அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுலயே வந்து 1000 குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்ப நான் நல்லா சமைக்காம தான் நீங்க இப்படி நல்லா இருக்கீங்களா? இது சொல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நான் நல்லா இருக்குன்னா நான் மழுப்பிட்டு போறேன் நானு. சரி கஷ்டப்படுவேன் சொன்னா தாங்க மாட்டேன்னா நான் போறேன். சொல்லுங்கன்னா சொன்னா அப்புறம் இது பண்றேன். ஆமா. நான் நடிச்சிட்டு போயிடுறேன். நடிங்க. ஏங்க இப்படி நடிச்சு நீங்க நல்லா நாளைக்கு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி ஐயோ மாதிரி நடிப்பீங்க. இதெல்லாம் என்ன சொல்லுங்க. அப்ப சுந்தர்சி சாரே அந்த அரண்மனை 5 எடுக்கறேன்னா அதுல போய் நடிப்பீங்களா? அப்படி நடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? ஐயா நடிக்கலாம் அது வேற இல்ல. ஏங்க இங்க பாருங்க இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பங்க நீங்க இயல்பா வாழ போறீங்க? என் கூட வாழணுங்க. நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா நடிச்சுக்கிட்டே இருந்தா இயல்பா தான் நம்ம பிடிக்க மாட்டேங்கல. கோவம் வருது அவன் சொன்னோம்னா. கிரெடிட் சொன்னதுக்கு நான் கோவம் வருது. நான் கோவக்காரங்க. ஆமா நான் கோவக்காரன். நான் ரோட்ல போய் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. உங்க கூட ஒரு சண்டை போட்டதுக்கு நான் வந்து கோவக்காரேன். கோவப்பட உரிமையில ஒரு சாப்பிடு. ஐயே இதுக்கே கோவப்படுறாங்க. அதுதான் இது இப்படி சொன்னாலே கோவம். நல்லா இருக்குன்னு சொன்னோனே கம்முன்னு போகாம பம்புளிச்சிட்டு அது ஒரு ஜாலி எங்களுக்கு. என்ன யார் தேவலாம் எடுத்துட்டு நீங்க தான் தேவலாம் எடுத்து சாப்பாடு நல்லா பிராங்க் பண்ணவனே புரியுது. ஓ இப்படி சொல்லி ஏமாத்திடலாமா? உண்மையில பிராங்க் நான் பயந்துட்டேங்க. என்னது புலியந்தே தேங்க்ஸ் பிரதர் நல்லவள காப்பாத்துறீங்க. என்னங்க வாழ்க்கை இது. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இது சமையலோட சில விஷயம்லாம் அவங்க ஏதாவது தேடிட்டு இருப்பாங்க கிளிப்பு இதெல்லாம். ஆமா ஆமா. அதான் இவங்க எங்கேயே வச்சிருவாங்க. வச்சுட்டு என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க நீ வச்ச இடத்துக்கு நான் என்ன பண்ண முடியும். அதாவது அந்த பொருள் அங்க எங்க வச்சாங்களோ அங்கேயே தான் இருக்கும். தேடவே மாட்டாங்க. எங்க வச்சேன் எங்க போச்சு இங்கதான் வச்சேன் அங்கதான் வச்சேன்னு சொல்லுவாங்க தவிர போய் தேடி எடுக்கிற பழக்கமே கிடையாது. இல்ல நான் தேடுவானா எனக்கு கிடைக்காது. கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். அப்படிலாம் இல்ல தேடவே மாட்டாங்க. கண்ணு முன்னாடிதான் இருக்கும். தேடுவேன் ஆனா எங்க வச்சாலே மறந்துடுவேன். ஆமா ஆமா. அது எனக்கு அதான் சமையல்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு வாட்டி சமைச்சாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது சமையல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதாவது எல்லாமே தெரியும்னு சொல்லலை. கொஞ்சம் தெரியும் தான் சொன்னாங்க. சரி அப்போ ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஏதோ சாம்பார் வைக்கணும்னு வச்சாங்க. அந்த சாம்பார் நான் வாழ்நாள் மறக்கவே மாட்டேன். இப்போ வரைக்கும் மறக்க மாட்டேன். கிட்டத்தட்ட அது வச்சு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சா. அதான் 5 வருஷம் இல்லை 4 வருஷம் இருக்கும். அதான் அது அந்த சாம்பாரை நான் எந்த ஹோட்டல்லையும் சரி எந்த ரிலேட்டிவ் வீட்லையும் சரி இப்படி ஒரு கேவலமான சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்லை. அது சாம்பார்னே கிடையாது. அது சாம்பார் மாதிரி கூட இல்ல. அது இல்ல எனக்கு எங்க வீட்ல நான் நல்லா தான் செஞ்சேன். இல்ல அது உண்மையிலே இல்ல சாம்பார் எப்படி இருக்கும் ஒண்ணு உப்பு ஏதாவது கம்மியா இருக்கும். சரி உப்பு அதிகமா இருக்கு
அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனா இது என்ன குழம்புனே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு கேவலமா இருக்கு. இது வாயிலே வைக்க முடியல, என்னத்த போட்டாங்கன்னு தான் தெரியல இன்ன வரைக்கும். அது இல்ல அது உண்மையாவே வந்து சாம்பார் மாதிரி சாம்பார் மாதிரி தான் சாம்பார் நான் மாதிரி வச்சேன். எங்க வீட்ல நான் வச்சேன். மேரேஜ் ஆன புதுசுல யாரா இருந்தாலும் சொதப்புவாங்க. அதுல ஒரு ஆனா பயத்துல ஒரு வாட்டி தான் சொதப்புனாங்க, மத்ததெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சேன்னு உண்மையாவே எனக்கு தெரியாது. கார குழம்பா சாம்பாரான்னு சொல்ல தெரியாது. மத்த குழம்புலாம் நல்லா தான் வைப்பாங்க இந்த அளவுக்கு. ஏன்னா இந்த சமையல் என்ன வைக்கிறது அந்த பிரச்சனை தான் என்ன ஓடும். வைக்கிறது, என்ன வைக்கிறது, ஆமா, அது பெரிய அன்னைக்கு பிரச்சனை. தானே சாம்பார் சாப்பிட்டோம், அன்னைக்கு தான். இன்னைக்கு தானே ரசம் இதேதான். வச்சேன், அன்னைக்கு தானே சாம்பார் வச்சேன், இன்னைக்கு தானே குழம்பு. ஆமா ஆமா. இப்படி போ அந்த 65 இது வரது வந்து 65 தான் வேணும். இல்ல நம்ம நம்ம வேற ஃபிக்ஸ் gravy பண்ணி மாதிரி வச்சுப்போம்ல. try பண்ணுவோம். எனக்கு பிடிச்சது அதுதான். அது இல்லனாலே அது என்னடா இது நான்வெஜ் அப்படின்னு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி 65 தான் வைக்கணும். ஆமா. கிரேவி நம்ம வித்தியாசமா ஏதாவது யூடியூப் ஆமா, அதான் குழம்பு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு கிரேவி, ட்ரை கிரேவி வச்சு அந்த என்ன. தக்காளி சட்னி மட்டும்தான் ஆமா. இங்க. வேற எந்த சட்னி எனக்கு பிடிக்காது. அதான் கிட்டத்தட்ட அந்த டப்பு சொன்னாங்களே, அது அளவு இருந்தா கூட நான் தின்னுட்டே இருப்பேன். எனக்கு ஆசையா இருக்கும் வேற வேற சட்னி வச்சு சாப்பிட. எனக்கு அதான் பிடிக்கும். அது சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு பழகுறதுனால ஆப்போசிட்டா இருக்குன்னு ஆமா. நினைக்கிறேன். தக்காளி சட்னி எனக்கு வெறுத்து போச்சுங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்